இது ஒரு சர்வாதிகார ஆட்சியின் முயற்சி என்றுதான் தோன்றுகிறது. நாட்டு மாட்டினத்தை காக்க வேண்டும் என்றால் கறவை மாடுகளை இறைச்சிக்காக வெட்டுவதை தடை செய்கிறோம் என்று கூறினால் கூட அதை ஓரளவிற்காவது ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக மாட்டிறைச்சி தடை என்பது குறிப்பிட்ட மதத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட அடக்குமுறையைப் போல உள்ளது. கால்நடை விற்பனை தடை என்பதன் விளைவுகள் என்னவாகும்? ரமலான் காலம் என்பதால் இந்திய முஸ்லிம்கள் மீது பண்பாட்டு தாக்குதல் பாஜகவின் அல்ப அரசியலுக்கு மற்றொரு தலைப்பு. வறட்சியில் தவிக்கும் விவசாயிகள் கால்நடையை விற்க முயன்றால் உள்நாட்டில் டிமாண்ட் குறைந்து வெளிநாட்டு ஏற்றுமதியாளர்களை நாட செய்திடும் பொருளாதார தாக்குதலாகும். இதனால் நாட்டு மாடுகள் கூட அவர்களிடம் விற்கும் நிலை ஏற்படும். உதாரணமாக சொன்னால் 10 ரூபாய் நாணயத்தைப் போல யாரும் வாங்கவில்லை என்றால் அதன் மதிப்பு மீது அவநம்பிக்கை வந்துவிடுகிறது. பின்பு எங்கு வாங்குகிறார்களோ அங்கு கொண்டு போய் குவிப்போம். அதே நிலைதான் வெளிநாடுகளில் அடிமட்ட விலைக்கு விற்பதற்கான முயற்சியாகும். மாடு வெட்டும் தொழிலில் உள்ளவர்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகங்களின் வேலைவாய்ப்பில் தாக்குதல், உணவு பழக்கத்தின் மீது பொருளாதார சுமை ஏற்றுதல். ஏற்றுமதி நிறுவனம் நடத்தும் பாஜகவினருக்கு ஏற்றுமதி செய்ய குறைந்த விலையில் இறைச்சி கள்ளக்கணக்கில் இந்தியாவிற்குள்ளேயே விற்று இரட்டிப்பு லாபம், இரட்டிப்பு நன்கொடை பாஜகவுக்கு. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.